அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வீக்லி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகி இருக்குது, எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் நிஃப்டி 50 எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கோம். அந்த வகையில் நேற்று மீன்ஸ் வியாழக்கிழமை வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, வரக்கூடிய வாரம் எப்படி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, போன வாரம் என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம். குளோபலாக என்ன நியூஸஸ் இருக்குது, எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 23,289, அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா 23,131, அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா 22,800 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் மார்க்கெட் மேலே வருது அப்படின்னா 23,385, அதுக்கும் மேலே மார்க்கெட் வருது அப்படின்னா 23,550 வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாக்டாக நம்மளுடைய லெவல்ஸ் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. அதாவது மார்க்கெட் இங்கே முடிஞ்ச மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் தான் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணாங்க. அதாவது நம்மளுடைய சப்போர்ட் 23,289ன்றதுக்கு கீழே ஓப்பன் பண்ணாங்க. அதனால் நம்மளுடைய சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. ஸோ அங்கேருந்து அடுத்த சப்போர்ட் எங்கே 23,131. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுடைய சப்போர்ட் ஒன்றில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே திரும்பியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக மார்க்கெட்டில் வந்து மேலே போக முடியல. ஸோ இந்த ஜோன்லேயே கன்சிடர் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல். அதாவது மார்க்கெட் எப்படி வேணால் மூவ்மெண்ட் கொடுக்கலாம், அப் சைடு போகலாம், டவுன் சைடு போகலாம். பட் எந்த இடத்துல திரும்புது, இந்த இடத்துல தான் திரும்ப போகுது அப்படின்றத முன்னாடியே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வரணும். ஸோ எங்கேயாவது ஒரு 2 லைனை போட்டுட்டு, இந்த மாதிரி எங்கேயாவது 2 லைனை போட்டுட்டு மார்க்கெட் நம்மளோட லைனில் வந்து தான் திரும்பியிருக்காங்க அப்படி சொல்கிறதுக்கு வந்து டெக்னிக்கல் கிடையாது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம வீடியோவில் பேசுகிறதுக்காக மட்டுமே தான் நம்ம லைன்ஸாக போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இதை வந்து இந்த மாதிரி ஜோன்ஸாக தான் நம்ம ட்ரா பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஜோன்ஸாக போட்டால் நம்மளோட வீடியோவில் நான் மொபைலில் ரெடி போட்டுட்ருக்கிறதுனால என்னால் அதை பெருசாக சொல்ல முடியாதுன்றதுனால நான் வந்து லைன்ஸாக போடுறேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நீங்களும் ஜோன்ஸாக மார்க் பண்ணி ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ வீக்லி எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீக்லி கேண்டிலை சூஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டோஜி கேண்டில் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ டோஜி கேண்டல்னால் லாங் விங்ஸு ஸ்மால் பாடி, அதுதான் வந்து டோஜி கேண்டில். அதாவது ஒரு கேண்டலில் வந்து விக்கு வந்து அதிகமாக இருக்கும், பாடி வந்து சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு டோஜி கேண்டில். இந்த டோஜி கேண்டில் வரும்போதெல்லாம் மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அது வந்து இப்போ வரக்கூடிய வாரங்கள் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்துரும். ஸோ வரக்கூடிய வாரம் வந்து அடுத்த கேண்டில் இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வரலாம். அப்படி இல்லைனா அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரியான ஒரு கேண்டில் வரலாம். இது யார் வேணால் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, இது யாருன்னா சொல்லலாம், ஒன்று மார்க்கெட் மேலே தான் போகும், இல்லை கீழே தான் போகும், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்றத சொல்லலாம். பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, மார்க்கெட் இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், மார்க்கெட் ஆல் டைம் ஹையிலேருந்து ஃபால் ஆகிட்டு வந்தாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பவுன்ஸ் ஆனாங்க. பட் அங்கே வந்து ஒரு பெருசாக சப்போர்ட் இல்லாத மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்கியிருக்காங்க. இந்த இறங்கின இடத்துல ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஷார்ட் டேர்மில். பட் ஓவராலாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி கூட வந்துட்டு இப்படி ஃபால் ஆகலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஃபாலோ ஆகிறதா இருந்தாலுமே மேலே வந்து தான் ஆகணும், இல்லை ஃபர்தராக மேலே போகிறதுனாலுமே நம்ம மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன், அடுத்த வார கேண்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு கேண்டில் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுதுங்கன்னா ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இன்னுமே இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கு அடுத்த வாரம் நம்மளுடைய
பட்ஜெட் வாரம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்களில் இந்த மாதிரி கீழே ஒரு கேண்டில் வரலாம். ஓகேங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதான்னு கொஞ்சம் பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் புரிய வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ என்னதான் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு வந்து எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடேக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ சம் லெவல்ஸ்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது, பார்க்கலாம். என்ன சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 23,000ன்றது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர், அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை விட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஃப்ரைடே வந்த லோ 23,100ன்ற ரேஞ்ச், அதாவது இந்த இடம் ஃபுல்லாமே 23,100, 150, 23,050 இந்த ரேஞ்ச் எல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா, சப்போஸ் மார்க்கெட் 23,050, 100 வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த சப்போர்ட் வந்து 23,800, 850ன்ற ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையாவே இருக்குது. ஓகேங்களா, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ 23,385, 23,400 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். சப்போஸ் மார்க்கெட் அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து 23,550 அதுக்கும் மேலே மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா 23,600, 700 அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெண்ட் லைனும் வருது. ஸோ அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. ஸோ மார்க்கெட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மார்க்கெட் வந்து 23,800ன்ற ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த லைன் 23,800ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்தது 24,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இது வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை ஒரு ஃபால் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கன்சால்டேட் ஆகுறாங்க. ஓகேங்களா, அந்த வெள்ளிக்கிழமை ஃபால் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டிங்கு கன்சால்டேட் ஆகிட்டு இருந்து ஒரு ஃபால் கொடுத்தாங்க, அகைன் இப்போ கன்சால்டேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு ஃபால் கொடுப்பாங்களா இல்லை ஃபர்தராக ஒரு ஷார்ட் கவரிங் வருவாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ குளோபலாக நியூஸஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நாளைக்கு மண்டே நம்ம வீடியோவில் ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கோம், ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கிறார். நாளைக்கு தான் அவர் வந்தாருன்னா அவர் எந்த மாதிரியான ஐடியாஸ் எடுத்துகிட்டு வருவார். நான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ட்ரம்ப் வந்தால் சைனாவிலேருந்தோ இந்தியாவிலேருந்தோ இல்லை அதர் கண்ட்ரீஸ்லேருந்து யூஎஸ்குள்ளே வரக்கூடிய கூட்ஸ்க்கு வந்து டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது டிசிஷன்ஸை வந்து அவர் ஃபாஸ்ட்டாக எடுப்பார். காலையில் வந்து சும்மா ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, அது ஓவர் த நைட்டே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவார். இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லாம் வந்து சும்மா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதை கடப்பில் போட்ட மாதிரி விட்டுருவாங்க. பட் ட்ரம்ப் அந்த மாதிரி பண்ண மாட்டார், உடனே டிசிஷன்ஸ் எடுப்பார். ஓகேங்களா, அது வந்து மார்க்கெட்டில் ரொம்பவே ஒரு வாலட்டிலிட்டியை வந்து கிரியேட் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் வார் வந்து ஸ்டாப் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அது ஒரு பாசிட்டிவான நியூஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே வந்து ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. அதுக்கப்புறம் ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் சொல்லுவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ண போகிறாங்களா இல்லை கம்மி பண்ண போகிறாங்களா இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறாங்களா. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் இது முக்கியமான விஷயம்னா, ஒரு 2 months முன்னாடி வந்து ஜப்பானில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 0.25 வந்து ஹைக் பண்ணாங்க. அதனால் ஜாப்பனீஸ் நிக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இல்லை இதுக்கப்புறம் ஹைக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ரெக்கவரி வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஓவராலாக செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, மறுபடியும் ஹைக் பண்ணுவாங்கன்றதை எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ் நியூஸ். அடுத்தது எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் இந்த ஜனவரி மந்த் ஃபுல்லாக செல்லிங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, பெருசாக பையிங் பண்ணல. என்னதான் அவங்க வந்து செல்லிங் பண்ணாலும் டிஐஎஸ் அவங்களுக்கு ஈக்குவலாக தான் பையிங் பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்றதை? இங்கே பாருங்கள், ஃபார் அன் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இந்த மந்த்து
டிசம்பர் மந்த் வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஜனவரி மந்த் மட்டும் இங்கேருந்து மார்க்கெட் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, வந்ததுக்கு என்ன ரீசன்னா எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் டிஐஎஸ் வந்து பையிங்கில் தான் இருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் வந்து கீழே தான் வந்திருக்கு. ஸோ எப்போ வந்து எஃப்ஐஎஸ் பையிங்க்கு வராங்களோ அன்றைக்கி தான் மார்க்கெட் ஏறும். ஏன்னா அவங்க தான் அதிகமான பணம் வச்சுருக்கிறவங்க. ஃபாரினில் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்குது, ஓய் டேட்டா என்ன சொல்லுது, குளோபல் நியூஸஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொலாபரேட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தோம் அப்படின்னா 22 ஹெச்டிஎஃப்சியோடைய ரிசல்ட் இருக்குது, 26 ஐசிஐசி பேங்க்கோடைய ரிசல்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து நிஃப்டிலே ஆகட்டும் பேங்க் நிஃப்டிலே ஆகட்டும் அதிகமான வெயிட்டேஜ் கொண்ட ஸ்டாக்ஸ். நிஃப்டியில் 50 கம்பெனி இருக்குன்னா 50 கம்பெனியும் ஏறினா நிஃப்டி ஏறாது. நிஃப்டியில் ஒரு 15 கம்பெனி தான் ஆக்டிவாக இருக்கும். மிச்சம் இருக்கிற 35 கம்பெனி சும்மா தான் இருக்கும். அந்த 15 கம்பெனியில் எப்படி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நிஃப்டியோட இண்டெக்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகும். அதனால் ஹெச்டிஎஃப்சியோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஐசிஐசிஐ பேங்க்கோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஐடி செக்டருடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் நல்லா தான் வந்திருக்கு, குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதுக்கு அட் த சேம் டைம் நல்ல ஒரு சூப்பரான ரிப்போர்ட்னு சொல்ல, பட் ஓகேவாக தான் இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்குது. இன்ஃபோசிஸ் ரிப்போர்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட ஒரு 5% இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஒரு கொலாபரேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பெட்டரான பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். ஓகேங்களா, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் என்னோடய ஐக்கியூ என்ன, எனக்கு என்ன நாலேஜ் இருக்குது, நான் என்னத்தை இன்டர்நெட்டில் பார்க்குறேன், அதை தான் வந்து நான் அந்த வீடியோவை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அனலைசிஸ் பண்ணுங்கள். என்னென்ன நியூஸஸ் வருதுன்னு பாருங்கள். அந்த நியூஸுக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும்போது நீங்கள் அதை கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு நானும் ட்ரேட் பண்ண போகிறேன், காசை லோட் பண்ணிட்டு நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னு இறங்காதீங்க. கண்டிப்பாக லாஸில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த வெயிட் பண்ணுற டைம் எல்லோரும் எனக்கு கூட இருக்கவங்களாம் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் எதுவுமே பண்ணல, நான் சும்மா வாட்ச் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பொறுமை வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதித்து தரலனாலும் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களையும் நிறைய விஷயங்களையும் பாடங்களையும் கற்றுத்தரும். அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலாம்ன்றதை பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிஃப்டி 50 தானே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து ஏதாவது நம்ம பண்ண முடியுமான்னு நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் அதை பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன்னா ஸ்டாக் ஆப்ஷனில் நமக்கு ரிஸ்க்கும் கம்மி, எக்ஸ்பைரியும் மந்த்லி வரைக்கும் இருக்குது. ஒரு மந்த் எண்டு தான் எக்ஸ்பைரி, நமக்கு நிஃப்டியில் அப்படி இல்லை, வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்டாக் ஆப்ஷனில் ஏதாவது பண்ண முடியுமா, ரொம்ப ஒரு லைனாக ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு 10 ஸ்டாக்கில் நான் இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு பிடிச்சது, எனக்கு ஈஸியாக இருக்கிறது எப்படி இருக்குன்றதை நான் பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியுமான்றதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ஐடியா வந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ கீழே வந்து நம்ம டெலகிராமோட லிங்க் இருக்குது. பெருசாக ஆட்கள்லாம் இல்லை, நான் போடுற வீடியோ என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு வீடியோக்கு 100 வியூஸ் போகுது, திடீர்னு கம்மியாகுது. நான் இதை வியூஸ்க்காக பேசலை, எதுக்காக நான் இப்போ இந்த விஷயத்தை நான் பேசுனேன்றதை சொல்கிறேன் பாருங்களேன். யாராவது வந்து நம்மளுடைய வீடியோவை வியாழக்கிழமை போட்ட வீடியோவை பார்த்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய லெவல்ஸ் இப்போ நான் மாற்றிட்ட லெவல்ஸு எக்ஸாக்டாக நம்ம லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லெவல்ஸில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து யாராவது வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அட் த சேம் டைம் நானுமே வந்து ரெகுலராக இந்த டைமில் தான் நான் வீடியோ போடுறேன், இந்த டைம் ஆனால் கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை. எனக்கும் நிறைய பர்சனல் ஒர்க்ஸ் இருக்குது, நானும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். நான் ஃபுல் டைம் ட்ரேடர்லாம் கிடையாது. ஓகேங்களா, எனக்கு டைம் இருக்கும் போது நான் இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நான் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதனால் வீடியோஸை பாருங்கள், இப்போ எல்லாரோடைய வீடியோஸையும் பாருங்கள். பார்த்துட்டு நாளைக்கு அது மார்க்கெட்டில் நடக்குதா நடக்கலையா, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க தராங்களா இல்லையா. ஓகேங்களா, ஏன் இந்த மாதிரி ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, இன்னொருத்தர் இவருக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாரு, ஏன் அவர் இப்படி ஏன் சொல்கிறாரு, இந்த மாதிரியான ஒரு ரிசர்ச் அண்ட் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டரான பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். சேஃபாக இருங்க, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, எமோஷனலாக ட்ரேட் பண்ணாதீங்க, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி, வணக்கம்.